ஹே கைஸ், grocery ஷாப்பிங் பண்ணும்போ காசு சேவ் பண்ணுறதுக்கான 10 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம ஷாப்பிங் பண்ணும்போ எப்போவுமே மீடியம் ரேக் தான் நம்மளோட பார்வைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரேக்கில் தான் எப்போவுமே ப்ரைஸ் ஜாஸ்தியான திங்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் லாபம் படுற திங்ஸ் எல்லாமே டாப் இல்லாட்டி பாட்டம் ரேக்கில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம டாப் அண்ட் பாட்டம் ரேக்கை கவனிக்க மாட்டோம். டக்குன்னு நமக்கு கிடைக்கிறத மீடியம் ரேக்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் ரேட்டு கம்மியாகவும் கொஞ்சம் லாபத்திலே நமக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டாப் அண்ட் பாட்டம் ரேக்கை செக் பண்ணால் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பல்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாப்பில் வச்சுப்பாங்க. ஸோ அது நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் பாட்டம்லேயும். ஸோ திங்ஸ் சேமாக தான் இருக்கும். பட் ரேட் நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் செக் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே மீடியம் ரேக் பார்த்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது மாதிரியான திங்ஸ் மட்டுமே தான் மீடியம் ரேக்கில் வச்சுப்பாங்க. அது நெக்ஸ்ட் நீங்கள் ஷாப்பிங் போகும்போது கவனிச்சுக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே இருக்கிற விஷயந்தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே பேக்கேஜிங் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளையும் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ பேக்கேஜிங் அட்ராக்டிவாக வச்சு காசு ரைஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நமக்கே அது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய திங்ஸே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரனோட இந்த டாய்ஸ் சொல்லலாம், சில்ட்ரனோட சாக்லேட்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே பேக்கேஜிங் கொஞ்சம் நல்லா வச்சு அவங்க அட்ராக்டிவான ஒரு லுக்கு கொடுத்து அப்புறம் ப்ரைஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. பட் அது சேம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லாமல் சிம்பிளான பேக்கேஜிங் இருக்குன்னா அதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். த ஒன்லி திங் இஸ் நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணணும். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்க போகுது. இப்போது வீட் அண்ட் சால்ட் அப்படின்னா வீட் அண்ட் சால்ட் மட்டுமே தான் இருக்க போகுது இது ரெண்டுலேயுமே. பட் நம்ம காசு இதில் ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த பேக்கேஜிங்க்கு தான். ஸோ நம்ம பேக்கெட்டுக்காக காசு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ நம்ம பேக்கெட்டுக்காக காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை இல்லையா? ஸோ எப்போவுமே நம்ம சிம்பிள் பேக்கேஜிங்கில் ப்ரைஸ் கம்மியாகவே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு 5% எல்லாம் கூட நம்மளால் லாபப்பட்டு வாங்க முடியும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி டக்குன்னு ஒரு அட்ராக்டிவ் பேக்கிங்க்கு போகாமல் கொஞ்சம் அதை விட சிம்பிளாக காசு கம்மியாக ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம ரா ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு பார்க்கணும். ஸோ ஏன் அப்படின்னா ரா ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ நார்மலாக ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே ப்ராசஸ்டு திங்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சில பேக்கேஜ்டு என்ன சொல்கிறது ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரியான திங்ஸு, அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே ப்ராசஸ்டான திங்ஸு. ஸோ அது எல்லாமே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே கேடு. ஸோ மோஸ்ட்லி நம்ம ரா ப்ராடக்ட்ஸ் வாங்கி மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் நம்ம கிச்சனில் தான் நடக்கணும். ஸோ கிச்சனில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் பண்ணணும். ஸோ நார்மலாக குக்டு ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா? குக்டு ஃபுட்ஸ் அப்புறம் அப்படியே நம்ம ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா ப்ராடக்ட்டோட பேர் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ரெடி டு ஈட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இப்போதே நிறைய பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த குக்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ப்ரீகட் வெஜிடபிள்ஸ், ப்ரீகட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நார்மலாக நம்ம அதே குவான்டிட்டியில் நம்ம ரா வாங்கி நம்மளே க்ளீன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட ரேட் கிட்டத்தட்ட ஹாஃப்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி ஒரு 20% ரேட்டெல்லாம் நமக்கு கம்மியாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ கொஞ்சம் நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து ப்ரீகட் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நல்லது. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரீகட் திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, காசும் மிச்சப்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஷாப்பிங் போகும்போது சில்ட்ரனை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப சில்லியாகவே இருக்கும். பட் சில்ட்ரன் மோஸ்ட்லி வந்தாங்க அப்படின்னா அவங்க அட்ராக்டிவான திங்ஸை பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளால் ஷாப்பிங் பண்ண முடியாது. இன்னொன்று தேவையில்லாமல் நிறைய அன்னெசரி திங்ஸ் தேவையில்லாமல் நம்ம வாங்குறது மாதிரி ஆகிடும். ஸோ வீட்டில் பார்க்கும்போது தான் தெரியும் தேவையில்லாமல் நிறைய வாங்கிட்டோமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ சில்ட்ரனும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளும் வாங்கிட்டோமேங்கிறதுக்காக ஏதாச்சும் சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. இல்லாட்டினா அது குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி சில்ட்ரனை வீட்டில் விட்டுட்டு எதர் ஹஸ்பண்டோ இல்லாட்டினா ஒய்ஃப் யாராச்சும் ஒருத்தங்க போய் வாங்கிட்டு வர்றது நல்ல பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா,
எப்போவுமே நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஒரு லிஸ்ட்டோட தான் போகணும். ஸோ உங்களோட வீட்டில் உங்களுடைய ஸ்டோர் ரூம் செக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ஃப்ரிட்ஜு பாருங்கள். ஸோ ரெண்டுலேயுமே என்னென்ன முடிஞ்சிருக்கு, காலியாகி இருக்குது, என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது நீடட் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நீடட் திங்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் உங்களுடைய ஃபேமிலிக்கு தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ 1 மந்த்துக்கு தேவையான குவான்டிட்டி எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ஷாப்பிங்கே போக வேண்டாம் மோஸ்ட்லி. ஸோ இந்த லிஸ்ட்டு தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த லிஸ்ட் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அன்னெசசரி திங்ஸை வாங்காமல் இருப்பீங்க. இல்லை நீங்கள் இந்த லிஸ்ட் இல்லாமல் போனீங்க அப்படின்னா அது வேணும், இது வேணும், ஐயோ அது வேணுமே, அந்த மாதிரி நிறைய திங்ஸ், தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்குறது மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் தேவையில்லை, எப்போவாச்சும் ஒன்ஸ் இன் வயல் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி சேர்த்துருப்பீங்க. ஸோ எப்போவுமே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ முதல்ல அது வராது, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீசனல் ப்ராடக்ட்ஸ் வாங்க பாருங்கள். ஸோ சீசனில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சீசன் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லதும் கூட, ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம ரேட்டும் கம்மியாக வாங்கிக்கலாம். ஸோ நான் சீசனில் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம குவாலிட்டியும் அவ்வளோவா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி சீசனல் ப்ராடக்ட்ஸ் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ எல்லாம் வந்து அந்த சீசனில் மட்டுமே தான் வந்து நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ வெங்காயம் எல்லாம் அந்த சீசனில் வாங்கி நீங்கள் நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு நம்மளால் கெட்டு போகாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி, மிளகா பொடியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே அந்த வெயில் சீசனில் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நம்மளே எதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டினா மில்லில் கொடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நாம் நேரமே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சில்லி பவுடர்லாம் கூட நம்ம ராவாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ்டாக அந்த பேக்கெட்டில் வர திங்ஸாக நம்ம வாங்க வேண்டிய தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஸோ சீசனல் ப்ராடக்ட்ஸ் வேறையும் நிறைய சீசனல் ப்ராடக்ட்ஸ் வரும். சில டைம் வந்து பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த டைம்லலாம் அது ஜாஸ்தியாக நம்ம வீட்டில் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே வாங்கும்போது பல்காக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே நீங்கள் பல்கில் வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் மோஸ்ட்லி ஹோல்சேலர்கிட்ட தான் போகணும். ஸோ உங்களுடைய ஏரியாவில் ஹோல்சேலர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ரீட்டெயிலர்கிட்ட போனீங்க அப்படின்னா ரீட்டெயிலரும் லாபம் எடுப்பார், ஹோல்சேலருக்கும் அவர் லாபம் கொடுக்கணும். ஸோ இதனால் மொத்த ரேட், அதாவது அந்த லாபம் கம்ப்ளீட்டாக உங்கள் தலையில் தான் வர்றது மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் தலையில் தான் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கஸ்டமர் தான் ஜாஸ்தியாக பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ எப்படியுமே அவங்க 2 பேரும் லாபம் எடுத்துருவாங்க, பட் கஸ்டமருக்கு தான் வந்துட்டு ஜாஸ்தியான நஷ்டம். ஸோ எப்போவுமே ஹோல்சேலர்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஹோல்சேலர் மோஸ்ட்லி வந்து மேனுஃபேக்சர்கிட்ட டைரெக்டாக வாங்குறதுனால கொஞ்சம் ரேட் வந்துட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 10 to 20% உங்களுக்கு நீங்கள் ஹோல்சேலர்கிட்ட வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் மோஸ்ட்லி பல்காகவும் வாங்கணும். ஸோ பல்காக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான தேவையான குவான்டிட்டி ஃபுல்லாகவே நீங்கள் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி உங்களுக்கு அது லாபப்படுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் தான் ஷாப்பிங் போகணும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் மட்டுமே ஷாப்பிங் போங்க. அப்பப்போ போய் வாங்குறது, தேவைப்படும்போது போய் வாங்குறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த திங் மட்டுமே வாங்கிட்டு வர மாட்டீங்க, நீங்கள் அன்னெசரியான திங்ஸ் கூட வாங்குவீங்க. இதனால நிறையவே செலவாயிடும். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான திங் மட்டுமே வாங்கிட்டு வாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ நிறைய டைம் நீங்கள் போயிட்டு இருந்துச்சுன்னா அன்னெசரி திங்ஸ் வாங்குவீங்க, அப்புறம் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் செலவாகும், இது தேவையில்லாமல் அது ஒரு ப்ரெஷராகவே வரும். ஸோ இந்த பிளானிங் எல்லாமே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் எப்போவுமே ஒரு டைம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு மிட் மந்தில் உங்களுக்கு அந்த வீட்டில் ஏதாச்சும் திங்ஸ் வந்துட்டு காலி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஷேவாக வாங்கிக்கலாம். ஸோ சேஷேவாக நீங்கள் ரீட்டெயிலர்கிட்டே வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது என்ன குவான்டிட்டியில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த குவான்டிட்டியில் மட்டுமே நீங்கள் ரீட்டெயிலர்கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷாப்பிங் போகிறது வரைக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷாப்பிங் போகும்போது பல்காக அகெயின் வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் லாபப்படலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
ஸோ இது வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பசியாக இருக்கும்போது நீங்கள் ஷாப்பிங் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, பசியாக இருக்கும்போது நமக்கு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வரணும்னு தோணும். ஸோ எல்லாமே எடுத்து போடுவோம். இல்லாட்டினா ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் சம்டைம்ஸ் இந்த பிஸ்கட்டு, அப்புறம் சாக்லேட் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வீட்டில் போய் உடனே சாப்பிடலாம். அந்த மாதிரி நம்ம எதையாச்சும் எல்லாம் எடுத்து போட்டு வாங்கிட்டு வருவோம். ஸோ அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதுலேயே நிறைய காசு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ நல்லா சாப்பிட்டு தெம்பா தான் ஷாப்பிங் போணும். ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா, உங்களுடைய இம்பல்ஸ் பையிங் இருக்காது. ஸோ இம்பல்சிவாக நீங்கள் வாங்குறது, அது வந்து வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இம்பல்ஸ் பையிங் பண்ண மாட்டோம். பட் நம்ம பசியாக இருந்தோம் அப்படின்னா, டக்கு டக்குன்னு இம்பல்ஸ் பையிங் இருக்கும். அப்புறம் நம்மளோட கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. லாஜிக்கல் திங்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ எப்போவுமே சாப்பிட்டு திருப்தியாக போனோம் அப்படின்னா, நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி டிசிஷன் எடுத்து பொறுமையாக வாங்கிட்டு வரலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்டோட ரேஷன் திங்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுலேயே நிறைய நல்ல திங்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு சேவிங், காசு சேவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது. உங்களுக்கு காசும் மிச்சப்படும். அதே மாதிரி சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தேவையான சுகர் நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. பட் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கோதுமை கிடைக்குது. ஸோ அது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மில்லில் கொடுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு, பூரி மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் தோசை மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அது நல்லது. அப்புறம் கோதுமை மாவு கிடைக்குது இல்லையா? ஸோ அதுவும் நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு காசு சேவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த திங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போதும். ரைஸ் எல்லாம் சில வேளை வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நல்லதாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நான் சொன்னது இவ்வளோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஷயங்களில் மினிமம் ஒரு 5 ஆச்சும் நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நான் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணி, அது எல்லாமே நான் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 5, 6 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வெளியே ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணும்போது லாபப்படலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.